ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஆனந்தி மனசு மாதிரி ஏத்துக்கிட்டா சந்தோஷம் தான் சார். ஐயோ, உடம்பெல்லாம் ஒரே சகதியா இருக்குது, விறுவிறுன்னு இழுக்குதுங்க. நான் ஒருத்தி இங்க புலம்பிட்டு இருக்கேன், நீங்க என்னை எப்படி பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல, உன் முகத்துல இருக்கிற இந்த சேரு கூட பார்க்க அழகா இருக்கு. இப்ப கூட உன் முகம் எவ்வளவு பிரகாசமா இருக்கு தெரியுமா? அதைத்தான் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். புலிக்குள்ள விழுந்ததுல இருந்தே உங்க பேச்சு ஒன்னும் சரியில்லை, ஒரு தினுசாதே இருக்குது. நான் யாராவது காப்பாத்த மாட்டாங்களா, முழுசா வீடு போய் சேர மாட்டோமான்னு கவலைப்பட்டு இருக்கிறேன். நீங்க என்னடான்னா ஜகதியில என் முகத்தை ரசிக்கிறேன்னு சொல்றீங்க. இதெல்லாம் அவசியம் தானாக்கும்? நட்ட நடு காட்டுக்குள்ள திடீர்னு வந்து யாரு காப்பாத்துவா? இந்த பாஞ்சாலிக்கு ஆபத்துன்னு அதுவும் கிருஷ்ண பரமாத்மா வந்து புடவை கொடுத்தாருன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இந்த காட்டுக்குள்ள யாராவது வந்து நம்மளை காப்பாத்துனாதான் உண்டு. ஏன் காப்பாத்த மாட்டாக? என்னைய பொறுத்த வரைக்கும் என் வில்லுகா புலி கருப்பனும் அந்த கிருஷ்ண பரமாத்மாவும் ஒண்ணுதே. அப்படியா? ஆமா. எங்க அப்போ வில்லுகா புலி கருப்பனை கூப்பிடு பாப்போம், காப்பாத்துறாரான்னு பாப்போம். உங்களுக்கு நான் சொன்னது விளையாட்ட தெரியுதாக்கும்? இப்ப பாருங்க, நான் கூப்பிடுறேன். வில்லுகா புலி கருப்பா, எங்களை இந்த குழிக்குள்ள இருந்து எப்படியாவது காப்பாத்து. என்ன ஆனந்தி, இவன் கருப்பனை கூப்பிட்டு முடிச்ச உடனே கயிறு வந்து விழுகுது. நிஜமாவே உன்னோட வில்லுகா புலி கருப்பன் ரொம்ப பவர்ஃபுல் தான் போல இருக்கே. என்னாலேயே நம்ப முடியலங்க. யார் இந்த கயிறை போட்டிருப்பாங்க? இவங்க ஏங்க, ஆளுங்களே பார்க்க வித்தியாசமா இருக்காங்க. ஒருவேளை காட்டுல நரமாமிசம் சாப்பிடுறவங்களோ? சிரிப்பு வேற பயங்கரமா இருக்கு. ஒரு ஆள் நெட்டையா இருக்கான், ஒரு ஆள் குட்டையா இருக்கான். ஆனந்தி, எதுக்கும் நீ என் பக்கத்துல நின்னுக்கோ. தம்பி, பயப்படாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒண்ணு நரம் ஆபிசம் சாப்பிடுற ஆளுங்கல்ல. உங்களை கடிச்சதான் சாப்பிட மாட்டோம். நாங்களும் இந்த காட்டை சார்ந்த தமிழ் குடிதான். அந்த கயிறை பிடிச்சு மேலே ஏறி வாங்க. பயப்படாதீங்க தம்பி, உங்களை காப்பாத்த தான் வந்திருக்கோம். வாங்க. அந்த பொண்ணை முன்னாடி ஏத்தி விட்டுட்டு நீங்க பின்னால ஏறி வாங்க. ஆனந்தி, நீ முன்னாடி போ. பேரு அல்ல புரியுதா? அண்ணே, கை கொடுனே. வாங்க வாங்க தம்பி, கை கொடு. வாங்க. ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்கய்யா. அதெல்லாம் இருக்கட்டும்பா. யானைக்கு வெட்டி வச்ச குழியில நீங்க எப்படி வந்து விழுந்தீங்க? நாங்க ஒரு 8 பேரு இந்த மலைக்காட்டை சுத்தி பார்க்கலான்னு வந்தோம். இங்க ஒரு ஓடை கிட்ட மீனை சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ மிருகம் வர சத்தம் கேட்டுச்சு. நாங்க எல்லாரும் பயந்து ஆளுக்கு ஒரு பக்கமா ஓடணும். அப்ப நாங்க இந்த பக்கம் வந்து இந்த குழிக்குள்ள விழுந்துட்டோம். ஏதோ மிருகலாம் இல்ல, யானையா தான் இருக்கும். இது யானை போற வழித்தடம். இப்ப மலைக்கு கீழே நெல்லெல்லாம் பால் விட்டுருக்கு, பலாப்பழம் வர காய்ச்சிக்கிட்டு இருக்கு. அந்த வாசத்துக்கு யானை வந்திருக்கும். அந்த யானைகளை பிடிக்க யாரோ வெட்டி வச்ச குழிதான் இது. நீங்க வந்து விழுந்திருக்கீங்க. ஐயா, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? பக்கத்துல கருப்பங்குடிங்கிற ஒரு மலை கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தை சேர்ந்த மலைவாழ் மக்கள் தான் நாங்க. வேட்டையாட வந்தோம். இவர்தான் எங்க சனத்துக்கு தலைவர்.
வணக்கங்கய்யா. வணக்கம் வணக்கம். ஆமா, உங்க கூட வந்தவங்கலாம் எங்க இருப்பாங்கன்னு தெரியுமா? அங்க ஓடகிட்ட தான் எங்க பேக் எல்லாம் இருக்கு. அவங்க அங்க இருக்கதான் வாய்ப்பு இருக்கு. அப்படியா? என் பொஞ்சாது பிள்ளைங்கெல்லாம் பக்கத்துல தான் இருக்காங்க. வாங்க அந்த இடத்த காட்டுங்க, அவங்களையும் கூட்டிட்டு போவோம். சரிங்கய்யா, வா. வாங்க போலாம். பாத்து மகேஷ் சார், சகலா, கோகிலாக்கா, முத்து, ஐயோ, ஜெயந்தி அக்கா, மகேஷ் சார். இல்லை, யாரையுமே காணோம். ஐயோ, முத்து, பாத்து. இங்கதானே இருந்தாங்க. என்ன தம்பி? ஐயா, நாங்க எல்லாரும் இங்கதான் பேசி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அப்பதான் அதோ அந்த இடத்துல இருந்து சத்தம் கேட்டுச்சு. என்ன தம்பி, இங்க விறகறிஞ்ச தடம் தான் இருக்கு. உங்க கூட வந்தவங்களோ அவங்க பையையும் எதையும் காணுமே. அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. எங்களை மாதிரி அவங்களும் வேற ஏதாவது ஆபத்துல மாட்டிக்கிட்டாங்களான்னு தெரியலையே. ஐயோ, அப்ப வாங்க முதல்ல அவங்கள போய் தேடி பார்க்கலாம். ஐயா, அவங்களை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்க கொஞ்சம் எங்க கூடவே இருப்பீங்களா? இங்க பாருமா, பொருள் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க தொலைஞ்சு போயிருக்க மாட்டாங்க. அவங்க உங்களை தேடி பார்த்துட்டு ஏதாவது உதவிக்கு ஆளை கூட்டிட்டு வரலான்னு போயிருப்பாங்க. அவங்கள தேடி அலையறதெல்லாம் நேரம் வரையும் தான். இல்லங்கய்யா, எங்களை துரத்துன யானை அவங்களை எங்கேயாவது துரத்திட்டு இருந்தா? இங்க பாருமா, காலம் காலமா நாங்க இங்கதான் வாழ்றோம். இது வரைக்கும் யானை மறிச்சு இங்க யாரும் செத்ததில்ல. நாம அதை பார்த்து பயப்படுற மாதிரி அது நம்மள பார்த்து பயந்து மிரட்டுறதுக்கு சும்மா சத்தம் வேணா போடும். அதனால நீங்க ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. உங்க கூட வந்தவங்களுக்கு எதுவும் ஆயிருக்காது. என்னங்க இவங்க எப்படி சொல்றாங்க? அவங்க தான் இவ்வளவு நம்பிக்கையா சொல்றாங்கல்ல ஆனந்தி. நாமளும் யாருக்கும் எதுவும் ஆயிருக்காதுன்னு நம்புவோம். இப்ப என்னங்க பண்றது? இதுக்கு மேல இங்க என்ன பண்ண முடியும்? கிளம்ப வேண்டியதான். நடந்து மேல போய் மகேஷ் சாருக்கோ இல்ல சரவணனுக்கோ யாருக்காவது ஃபோன் பண்ணி நம்ம மேல வந்துட்டோம்னு சொல்லுவோம். அவங்க வந்து நம்மளை கூட்டிட்டு போயிடுவாங்க. பெரியவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்புவோம். ஐயா, நீங்க எங்களுக்கு பண்ணது பெரிய உதவி. நாங்க கிளம்புறோம் ஐயா. தம்பி இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? நான் சொல்றத நல்லா கேளுங்க. இந்த நேரத்துல காடு மலைலாம் ஏறி டவுனுக்கு போறதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏன் அப்படி சொல்றீங்க? தம்பி வெளியூர் இல்ல, அதான் நாம என்ன சொல்றோம்னு புரியாம இப்படி கேக்குது. ஏய் ஐயா. சோழியா எடுத்து சொல்லு. சரிங்கய்யா. தம்பி, இந்த காடும் மலையும் பகல் நேரத்துல பார்க்க எப்படி சொர்க்கமா இருக்கோ, ராத்திரி நேரத்துல அப்படி இருக்காது.